ஒரு பிம்பிள் முதல்ல எதனால வருது? நம்ம உடம்புல இருக்கிற ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும்போது பிம்பிள் வருது. ஸோ இந்த ஆயில் செக்ரீஷன் வந்து ஸ்கின்ல நிறைய துவாரங்கள் இருக்குது. அதான் நீங்கள் போர்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அந்த போர்ஸ் வழியாக தான் ஹேர் வருது. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து த்ரூ அவுட் த ஸ்கின், தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போர்ஸ் இருக்குது. அந்த ஹேர் வரக்கூடிய அந்த துவாரம் வந்து அதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம்னு பேர். அதை தான் நம்ம போர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்கின்னுக்கான ஒரே ஓப்பனிங். அதோடைய ப்ரீதிங் எல்லாமே அதெல்லாம் நடக்குது. அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் வெளியில் வர்றதுக்கும், வெளியிலேருந்து நம்ம ஏதாவது அப்ளை பண்ணால் அது உள்ளே போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே அது ஒன்று தான், ஒரே ஒரு கேட்வே தான். ஸோ அதுதான் வந்து அந்த போர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த போர்ஸ் வழியாக தான் இந்த ஆயில் செக்ரீஷன் வெளியில் வரணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஹேருக்கும் ஒரு ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்கும். ஸோ நம்ம த்ரூ அவுட் த ஸ்கின் நிறைய ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்னு பேர். அது சீபம்ங்கிற ஆயிலை தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நம்ம தலையிலையும் முகத்துலையும் அப்பர் பாடியிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வர வர கீழே வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சில இடங்களில் இப்போ இந்த ஆம்பிட்டில், கிராயின்லலாம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி, ஸ்கின்னோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும்.